ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக நம்ம தோட்டத்தில் என்னென்ன கீரை காய்கறிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரைங்க. இதை நம்ம வந்து பறிக்க போகிறதில்ல. கீரைகள் மட்டும் நம்ம தேவைக்கேற்ப நம்ம தேவைப்படும் போது நம்ம வந்து கீரை பறிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் முளைக்கீரை, அரிக்கீரைன்ட்டு எல்லா கீரையுமே இருக்குது. கீரை வந்து சமைக்கும் போது பறித்தா மட்டும்தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம இப்போ பறித்து வச்சிட்டோம்னா கொஞ்சம் வாடி போயிடும். அதனால் கீரை விட்டுட்டு காய்கறி மட்டும் நம்ம வந்து இப்போ ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம தோட்டத்தில் இந்த டைமு நிறைய கத்திரிக்காய் வந்திருக்கு. ஒவ்வொரு காயும் ஒவ்வொரு ரகமாக இருக்குதுங்க. பாருங்கள், இந்த வால் கத்திரிக்கையிலே 2-3 ரகம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பிளாக் பியூட்டி இதுவுமே ரொம்ப சூப்பராக கொத்தாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் பச்சை கத்திரி, வால் கத்திரி. அதுக்கப்புறம் இந்த வருஷத்தில் முறையாக நம்ம காட்டில் வந்து பார்த்திங்கன்னா சொரக்காய் அறுவடை பண்ண போகிறோம். எவ்வளோ பெரிய சொரக்காய் பாருங்கள். நம்ம தக்காளி செடியில் வந்து நாட்டு தக்காளி வந்து காய் வச்சுருக்கு. அதுவுமே கொஞ்சம் லைட்டாக செவந்துருந்துச்சு. அதுவும் தேவைக்கப்போ பறிச்சுட்டு, அதுக்கப்புறம் பீக்கங்காய் வந்து 2 காய் இருந்துச்சுங்க, அதுவும் பறிச்சுட்டேன். முள்ளங்கி வந்து 3 பறிச்சிட்டாங்க. இன்றைக்கி வந்து தோட்டத்தில் அறுவடை வந்து இவ்வளோதாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.